ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டே கேளுங்க. ஒரு பையன் ஒரு குச்சியை வச்சுட்டு எழுதிட்டுருக்கான். ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பையன்கிட்ட போய் எனக்கு அந்த குச்சி கொடுன்னு சொல்லுது. ஏன் கேட்குறாங்க. எனக்கு அந்த குச்சியோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், அதனால கொடுன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட கொஞ்சோல தான் இருக்குது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஏன் ஒன்று கொடுறா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கடைக்கு போய் குச்சி வாங்க போகுது. அந்த கடைக்கு போனான்னா அந்த கடையில் குச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வேறு கடைக்கு தான் போகணும். ஆனால் பக்கத்தில் சுற்றி எங்கேயுமே கடை கிடையாது. அந்த ஊரில் அந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அப்படியே கடைக்கு போகணுன்னா 6 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சரி அந்த குச்சி இன்னொரு நாள் வாங்கி வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதை தான் சொல்கிறேன், எது ஒரு பொருள்னாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு உடனேலாம் கிடச்சிருக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய நடக்கும். எல்லாருமே சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் செத்துகிட்டே தான் இருப்பேன், 3 டைமும் செத்துக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓடிட்டே இருக்கான். சரின்ட்டு நானும் அவனை துரத்துற போகிறேன். துரத்திட்டு இருக்கும்போது அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா அவன் தான் மெடிக்கெட் போட்டிருப்பான்ல, மெடிக்கெட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். என்னை அடிச்சிடலான்ட்டு அவனும் ரிட்டன் வரான். அடிச்சிட்ருக்கிறான், டேமேஜே ஆக மாட்டேங்குப்பா. இந்த மாதிரி உங்களுக்கும் டேமேஜ் ஆகுமா ஆகாதா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? சரி, அந்த குச்சி ஸ்மெல்லை வச்சு நான் சொல்லவா? எனக்குமே அப்படி தான் இந்த குச்சி ஸ்மெல்லு பிடிக்கும். அப்புறமா எனக்கு பெயிண்ட்டு ஸ்மெல்லு, நியூ புக்கு ஸ்மெல்லு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் பிடிக்கும்னா சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போவும் பாருங்கள், நான் இறங்குவேன், 3வது டைமும் அவங்கிட்டேயே நான் சாகுவேன். ஐயோ, என்ன பண்ணுறது? கோவம் வரும் கரெக்டாக. என்னடா அப்படின்ட்டேன், எனக்கு கோவம் இதெல்லாம் அடிக்கல, அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வெறியோடு போய் அடிக்க போனேன். ஆனால் என்னால் அடிக்கவே முடியல பாருங்கள். சுற்றி வரேன்னா அப்புறம் இதுக்கிட்ட போன கரெக்டாக மேலே ஏற்றிடுவான். அதுலேயே பாதி கொஞ்சம் டேமேஜ் போயிடும். அதில் அடிப்பேன். க்ளோஸ். பை பாய்.